السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். எல்லா புகழும் அகிலங்களின் ரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய சாதியும் சமாதானமும் நமது ஈருலக தலைவர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழப்போகிற அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க இரவினுடைய தலைப்பாக மிஅராஜின் பரிசு தொழுகை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீன் நிறைய முஅ்ஜிஸாக்கள், நிறைய அற்புதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி இருக்கிறார். அந்த அற்புதங்களிலே ஒரு அற்புதம் தான் மிஅராஜ் என்ற இந்த விண்ணுலக பயணம் என்பது. இந்த மிஅராஜ் என்ற விண்ணுலக பயணம் என்பது இருக்கிறதே, இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விஞ்ஞானிகள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இதை கண்டு வியந்து போய் நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பயணமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பயணமாக இந்த மிஅராஜ் பயணம் என்பது இருக்கிறது. வரலாற்றிலே எத்தனையோ மார்க்க அறிஞர்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள், எத்தனையோ பேர்கள் அந்த மிஅராஜை குறித்து படிக்கின்ற பொழுது, எழுதுகின்ற பொழுது அவ்வளவு விஷயங்கள் அதற்குள் இருக்கிறது. நமது வாழ்க்கையிலே விஞ்ஞான ரீதியாக, மருத்துவ ரீதியாக இன்னும் எத்தனையோ விஷயங்கள், நிறைய படிப்பினைகள், பாடங்கள் என்பது இந்த ஒரு மிஅராஜ் பயணத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. இறைவனுடைய கண்ணியமான நாட்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான்: வதக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ். இறைவனுடைய சிறப்பிற்குரிய கண்ணியமான நாட்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற சிறப்பான நாள், அதாவது அவனுடைய நாள், அவனுடைய நாளை நாம் சிறப்பிக்க வேண்டும். அது எப்படி அவனுடைய நாள், அது எப்படி இறைவனுடைய நாள், கண்ணியமான நாள் என்று எந்த நாள் என்றால், இறைவனுடைய நிஅமத், இறைவனுடைய பெரிய அருட்கொடைகள் எந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அருளப்பட்டிருக்கிறதோ அந்த நாள் இறைவனுடைய நாளாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது லைலத்துல் கத்ருடைய இரவு ரப்புல் ஆலமீனுடைய நாள், அதை கண்ணியப்படுத்த வேண்டும். இப்படி இந்த மார்க்கத்திலே நிறைய நாட்கள், நிறைய இரவுகள் இருக்கிறது.
அதுபோன்றுதான் இந்த மிஅராஜுடைய இரவு என்பது. இந்த இரவில் தான் நமக்கெல்லாம் பெரிய பொக்கிஷமாக ஒரு அற்புதமான ஒரு கடமையாக தொழுகை என்ற ஒரு கடமை என்பது கடமையாக்கப்பட்டதாக கொடுக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த மிஅராஜுடைய இரவு என்பது இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்திற்கு நிறைய படிப்பினைகள் பாடங்களையும் இந்த ஒரு மிஅராஜுடைய இரவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றால் இறைவனுடைய அற்புதங்கள், இறைவனுடைய நிஅமத்துகள் என்பது இந்த மிஅராஜுடைய இரவிலே நிறைய இறக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது இறைவனுடைய நாள், இது இறைவனுடைய இரவு. அவன் கண்ணியப்படுத்தி சொல்கிறான் இந்த நாளை. எத்தனையோ பேர் அவர் இல்லத்திலே பலவிதமான விசேஷங்களை நடத்துவார்கள். அந்த விசேஷத்திற்கு நம்மை அழைப்பு கொடுக்கின்ற பொழுது நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? குடும்பத்தோடு போய் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மீது நாம் கண்ணியத்தை வைத்திருக்கிறோம். அவர்கள் நம்மை கண்ணியமாக அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நாம் போய் அவர்களுடைய இல்ல விசேஷத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாடி குடும்பத்தோடு கொஞ்சம் முன்கூட்டியே போய் இறுதி வரை அந்த விசேஷத்தில் இருந்து அவர்களுக்கு கொஞ்சமெல்லாம் வேலைகளிலே கொஞ்சம் உதவி ஒத்தாசையாக இருந்து நாம் அந்த விசேஷம் முடியும் வரை இருந்து விட்டு வருவோம். ஏனென்றால் அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக. அப்படி என்றால் உலகம் சார்ந்த ஒரு மனிதர்களுடைய விசேஷத்திற்கு இப்படி என்றால் இது ரப்புல் ஆலமீனுடைய நாள். குறிப்பாகவே ரஜபுடைய மாதம் என்றாலே இது ரப்புடைய மாதம் என்று மார்க்க அறிஞர்கள் பெருமக்கள் எழுதுகிறார்கள். ஏன் என்றால் ரஜபினுடைய மாதத்தில் தான் இந்த 27ஆம் நாள் மிஅராஜ் பயணம் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு அடிப்படையால் இந்த ரஜபினுடைய மாதத்திற்கு அவ்வளவு கண்ணியங்கள் இருக்கின்ற பொழுது இந்த மாதத்தை நாம் எவ்வளவு கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இந்த நாளை குறிப்பாக எவ்வளவு சிறப்பிக்கக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இது மிஅராஜுடைய இரவு. இந்த மிஅராஜுடைய இரவிலே எந்த அளவிற்கு என்றால் நிறைய சிறப்புகள் என்பது இந்த இரவிலே இருக்கிறது. நிறைய படிப்பினைகள் பாடங்கள் என்பது இந்த இரவிலே நமக்கு இருக்கிறது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு இரவுதான் ரஜபு பிறை 27 அவர்களுக்கு இந்த மிஅராஜ் பயணம் என்பது ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு கவலையான ஒரு காலகட்டங்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணி ஏகத்துவ கொள்கையை பற்றி அந்த மக்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் இன்றைய காலகட்ட மக்களை போன்றல்ல. அவர்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகள், காட்டு அரபிகள் என்று சொல்வார்கள். ஒரு காட்டு மிராண்டிகள். இன்றைக்கெல்லாம் எத்தனையோ பேர்கிட்ட போய் தொழுகை வாங்க, என்னங்க தொழுகை வர்றதே இல்லை, கொஞ்சம் அப்பப்போ பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போங்க. இவங்களுக்கு சும்மா வேற வேலையே இல்லை, இந்த உஸ்தாதுக்கு வேற வேலை இல்லை, இந்த பாய்க்கு வேற வேலை இல்லை. சிலர் நேரடியாகவே தாக்கியப்படுவார்கள். நீங்க தொழுதீங்கன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. அதனால அவர்கள் அப்படி அல்ல, ரொம்ப மோசமானவர்கள். ஆளை காலி செய்து விடுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கெல்லாம் உலகம் எல்லாம் இரண்டு போய் கிடந்த ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்த நேரத்திலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பணியை செய்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய இன்னல்களை, எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்திருப்பார்கள் என்று நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கொஞ்ச நஞ்ச சோதனைகளா? அவருடைய வாழ்க்கையிலே அவ்வளவு சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுதும் ஒவ்வொரு நேரத்திலும் ரப்புல் ஆலமீன் சொல்வார், நாயகமே சப்ர் செய்யுங்கள், பொறுமையாக இருங்கள். பொறுமையாக யார் இருக்கிறார்களோ அவர்களோடு நான் இருக்கிறேன். பொறுமையாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு இறுதியிலே அவர்களுக்கு தான் வெற்றி, அவர்களுக்கு உயர்ந்த கூலி வழங்கப்படும். பொறுமையாக இருங்கள் என்று நாயகத்திற்கு எப்பொழுதெல்லாம் சோதனைகள், கஷ்டங்கள், துன்ப துயரங்கள் ஏற்படுகிறதோ ரப்புல் ஆலமீன் அந்த வார்த்தையை சொல்வார், சப்ர் செய்யுங்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுவார். ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு 50வது வயதிலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சோதனை என்பது அளவு கடந்த சோதனை, கவலை, அவ்வளவு பெரிய கவலை. அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரிந்து போய்விட்டார்கள். அதிலும் அந்த தாயிஃப் நகரத்தில் அவர்கள் பட்ட அடி. தாயிஃப் நகரத்திற்கு சென்று இஸ்லாமிய அழைப்பு படி ரப்புல் ஆலமீனை பற்றி எடுத்து சொல்கின்ற பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்ன வார்த்தைகள் என்றல்ல,
என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம், தடிப்பான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவ்வளவு இழிவாக பேசினார்கள். உம்மை தவிர, நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உம்மை தவிர அந்த இறைவனுக்கு வேறு தூதுவர் கிடைக்கவில்லையா என்றெல்லாம் பேசினார்கள். பைத்தியக்காரர் என்று பேசினார்கள். அது மட்டுமல்ல, அந்த நகரத்தில், தாயிப் நகரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சிறுவர்களை ஏறிவிட்டு கற்களால் அடித்து துறக்க சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் முழுக்க ரத்தம் வழிந்தோடுகிறது. அந்த கற்கள், அந்த அடியை வாங்கி கொண்டு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். நினைத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள், அவ்வளவுதான், முடிந்து விட்டது. இனி அல்லாஹ்வை பற்றி, ஏகத்துவ கொள்கையை பற்றி இந்த மக்களுக்கு முன்னால் இந்த நாட்டிலே நாம் செய்ய முடியாது, அவ்வளவுதான், முடிந்து விட்டது, காலம் முடிந்து விட்டது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணினார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, இனிமேல் என்னால் இந்த பணியை செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. அவ்வளவு பெரிய கவலையான, சோதனையான ஒரு காலகட்டம். பொதுவாகவே ஆண்களுக்கு, ஒரு கணவர்களுக்கு வெளியிலே பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஆறுதல் சொல்லுவது மனைவி. அந்த மனைவி ஆறுதல் சொல்லுகின்ற பொழுதுதான் வெளியில் உள்ள எத்தனையோ கவலைகள் மறந்து போகும், கொஞ்சம் மனதிற்கு இதமாக இருக்கும். அதற்கு மனைவி என்பவள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமான மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அங்கங்கு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்ய சென்ற இடமெல்லாம் அடிகள், பேச்சுக்கள், ஏற்றுக்கள். ஆறுதல் சொல்வதற்கு வீட்டிலே மனைவி இல்லை. கதீஜா அம்மையார் அவர்கள் வஃபாத் ஆகி போய்விடுகிறார்கள். என்றால் ஒரு மனைவி என்பவள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அதுவும் கதீஜா நாயகி அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ரொம்ப பிரியமானவர்கள். எத்தனையோ பேர் பேசிக் கொள்வார்கள், அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பலதார மனங்கள் இருந்ததே இதெல்லாம் பேசிக் கொள். கதீஜா நாயகி இருக்கின்ற வரை வேறு எந்த பெண்ணையும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கவில்லை. கதீஜா நாயகி வஃபாத்தான பின்புதான் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க, அவர்களுடைய இஷ்டத்திற்கல்ல, இறைவனுடைய ஏவுதலுக்கு இணங்க ஒரு சில பலதார திருமணங்களை அவர்கள் முடிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இறைவனுடைய நாட்டத்தார். அப்படி என்றால் கதீஜா நாயகின் மீது அவ்வளவு அன்பை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஏனென்றால் கதீஜா நாயகி அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்கு எவ்வளவோ உறுதுணையாக கதீஜா நாயகி அவர்கள் இருந்தார்கள். கதீஜா நாயகி மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு போகிறார்கள். ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் அவர்களை எங்களுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் யாரு வீட்டிலையும் தங்குவதாக இல்லை என்பதல்ல, என்னுடைய வீட்டிலே நான் தங்குவதற்கு தயாராக இல்லை. என்னுடைய அன்பு மனைவி கதீஜாவினுடைய கபருக்கு அருகே ஒரு கூடாரத்தை அமையுங்கள், நான் அங்குதான் தங்குவேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் மனைவியின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு அன்பான மனைவி பிரிந்து போய்விட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே நமக்கு எவ்வளவோ நெருக்கமானவர்கள் எல்லாம் இருக்கலாம். அந்த நெருக்கமானவர்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டால் துக்கத்தை அனுசரிப்பதற்கு ஒரு நாள் 3 நாள் தான், அதற்கு மேல் துக்கம் அனுசரிக்க கூடாது. ஆனால் மனைவியினுடைய ஒரு கணவன் இறந்து போய்விட்டால் ஒரு மனைவிக்கு எப்படிங்க 4 மாசம் 10 நாள் இதுதான் இருக்கணும், துக்கம் கவலை அனுசரிக்கணும் என்று சொல்கிறது மார்க்கம். 4 மாசம் 10 நாள் இத்தாவில் இருக்க சொல்லுகிறது மார்க்கம். அப்படி என்றால் கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு உன்னதமான உறவாக இருக்கிறது. நீங்கள் இந்த இடத்திலே பெற்றோர்களை இருக்க வேண்டாம், தாயும் அது வேறு. ஏனென்றால் அவர்கள் ரொம்ப 3 நாளுக்கு மேல் அவங்களை நினைக்க கூடாதா, காலம் பூரா அவர்களை நினைக்க வேண்டும். ஆனால் ஒரு கணவன் மனைவி அந்த சப்ஜெக்ட் வேற. கணவன் மனைவி உறவு என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான உறவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவ்வளவு பிரியமான கதீஜா நாயகி அவர்களுடைய இழப்பும், அதே போன்று அவர்களுக்கு மார்க்கத்திற்கு அழைப்பு பணி செய்வதற்கு உறுதுணையாக இருந்த அவருடைய குடும்ப தலைவர்கள் எத்தனையோ பேர், இவருடைய பிரிவெல்லாம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு 50 வயது 51 வயது இருக்கும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் தான் இது போன்ற ஒரு நாளிலே மிஅராஜுடைய விண்ணுலக பயணம், இறைவனை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்கிறார். எப்பொழுதுமே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்
பெருமானாருக்கு வஹீயை கொண்டு வருவார்கள், இறை தூது செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார்கள். வருகின்ற பொழுது கண்ணியமான முறையில் தான் வருவார்கள். ஆனால் இந்த முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இரவு நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதே போன்ற ஒரு இரவிலே இறங்குகிறார்கள். எப்படி இறங்குகிறார்கள் என்று தெரியுமா? அதைத்தான் சொல்வார்கள் வரலாற்று ஆசிரியர் கிதாபுகளில் எழுதுகிறார்கள். இந்த சொல்வார்களே பேச்சு வழக்கிலே ஓட்டை பிரித்து குதிப்பது என்று, கூரையை பிரித்துட்டு இறங்குறது என்று, பின் வழியாக வருவது என்று, வாசல் வழியாக அல்ல பின் வழியாக ஓட்டை பிரித்து கூரையை பிரித்துக் கொண்டு இறங்குவது என்று சொல்வார்களே. அந்த அடிப்படையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேராக இறங்கி விட்டார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டார்கள். என்ற குர்ஆனே சொல்லுது, ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறப்ப இந்த முறை பிரகாரம் தான் போகணும், வீட்டுக்கு வெளியே நிக்கணும், தலா சொல்லணும், அனுமதி கேட்கணும், அதுக்கப்புறம் கதவை இந்த முறை பிரகாரம் குர்ஆனே சொல்லுது ஒரு வீட்டுக்குள்ள இப்படித்தான் போகணும். ஜிப்ரீலும் அப்படித்தான் வருவார்கள். ஆனால் இந்த முறை இவர்கள் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கோலத்திலே வருகை தந்திருக்கிறார்களே என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், என்ன ஜிப்ரீல் ஏதாவது வகை கொண்டு வந்திருக்கிறீர்களா, இறை தூது செய்தி ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குகளுக்கு எல்லாம் தலைவர் சொன்னார்கள், இல்லை யாரும் சொல்ல, இந்த முறை அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொல்லி இருக்கிறார். அதாவது அழைத்து வருவதிலே பல ரகங்கள் இருக்கிறது. யாராவது ஒருத்தர் அழைப்பு கொடுத்தா நீங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லலாம், வந்து கையோடு அழைத்து வருவது என்பது இருக்கிறது. உடனே இந்த நிமிடத்திலே வர வேண்டும், கையோடு அழைத்து கொண்டு வருவது. அல்லாஹ் உங்களை உடனே சந்திக்க வேண்டும் என்று சொன்னார், உடனே அழைத்து வர சொன்னார் என்று சொல்லிவிட்டு ஜம்சம் நீர் அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜம்சம் நீரால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அவருடைய இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரால் கழுவப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு துயரத்திலே, கஷ்டத்திலே, சோதனையிலே இருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் இந்த ஹார்ட் ஓபன் சர்ஜரி என்பது இதுவெல்லாம் இருக்குமா என்று இருந்த ஒரு காலம். நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியீடு எடுத்து உள்ளே வைத்தால் அவர்கள் உயிர் பிழைப்பார்களா, இது சாத்தியமா என்று இருந்த ஒரு காலகட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பிற்காலத்திலே நாயகத்தினுடைய நெஞ்சு பகுதியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்வதற்கு உண்டான அந்த தழும்புகள் அவருடைய நெஞ்சில் இருந்தது நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று ஒரு சில சஹாபாக்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். பிற்காலத்தில் இப்படியும் நடக்கும் என்பதையும் இறைவன் அந்த இடத்திலே நிகழ்த்தி காட்டுகிறான். நெஞ்ச பிளந்து அதுக்கு அப்புறமும் உயிர் வாழ முடியும். அன்றைய காலகட்டத்தில் தான் சாத்தியமே இல்லை, அப்படி நினைத்து பார்க்கவே முடியாது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அப்படி அவர்களுடைய இருதயம் என்பது ஜம்சமால் கழுவப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து போகிறார்கள் மிஅராஜ் பயணத்தில். அதே அந்த மிஅராஜ் பயணம் எவ்வளவு பெரிய மருத்துவமும் விஞ்ஞானமும் ஆராய்ச்சி, எவ்வளவு விஷயங்கள் அந்த மிஅராஜுடைய பயணத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு நிறைய பாடங்கள், படிப்பினைகள் இந்த மிஅராஜுடைய பயணத்தில் இருக்கிறது. அதாவது புராக் வாகனத்திலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறப்படுவதற்கு தயாராக, புராக் என்று சொன்னாலே அரபி வார்த்தை, அந்த புராக் என்பதற்கு என்ன அர்த்தம்னா மின்னல் என்ற அர்த்தம். புராக் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியது, கண் சிமிட்டும் நேரத்தில் மின்னல் வேகத்தில் போகக்கூடிய ஒரு வாகனம் தான் அந்த புராக் என்ற வாகனம். அவ்வளவு நூறால் பிரகாசத்தால் உண்டான ஒரு வாகனம். எத்தனை பிரகாசம் ஒன்று சேர்ந்து இருக்கு என்று பாருங்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் பிரகாசம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர் நூர் பிரகாசம், அந்த புராக் நூர் பிரகாசம், மூன்று நூறுகளும் மூன்று பிரகாசமும் சங்கமித்து ஒன்றாக பயணம் செய்தால் அந்த பயணம் என்பது எவ்வளவு பெரிய வேக பயணமாக, எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பயணமாக அந்த மிஅராஜ் பயணம் என்பது இருக்கும். இந்த மிஅராஜ் பயணம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. எகிப்து, ஈராக், சிரியா அந்த வழியாக போகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் 15வது ஜுஸ்ஸினுடைய 1வது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு என்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைச்சிட்டு போறாங்க. அழைத்து போகின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் நான் சொல்லுகிறேனே, மிஅராஜ் பயணத்திலே வரலாறும் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. நிறைய பாடங்கள் இந்த உம்மத்துக்கு இருக்கிறது. மிஅராஜில் ஒரு இரவில் நடைபெற்ற பயணம் தான் இது போன்ற ஒரு இரவில். ஒரு இரவு என்றால் ஒரு முழுக்க உள்ள ஒரு இரவல்ல, இஷாவில் இருந்து ஃபஜ்ர் வரை உண்டான இரவல்ல, சிறிது நேரம் அதில் ஏற்பட்ட எவ்வளவு நிகழ்வுகள்.
அங்கிருந்து போகிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் தரைவழி பயணம் போகின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அற்புதங்களை பார்க்கிறார்கள். அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, இங்க இறங்குங்க, இங்க 2 ரக்காய் தொழுங்க, அங்க இறங்குங்க, அங்க 2 ரக்காய் தொழுங்க என்று சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லாம் தொழுகை. இதுல நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். என்னன்னு சொன்னா, தொழுகையே மேராஜுடைய இரவுல தானே கடமையாக்கப்பட்டது. நிறைய பேர் அந்த சந்தேகம் உள்ள வச்சிருப்பான். அப்புறம் எப்படி அங்கங்கே இறங்கி தொழுகிறது என்றெல்லாம் இருக்கும். தொழுகை என்பது ஆரம்பகட்ட காலத்தில் இருந்து இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலகட்டத்திலிருந்து தொழுகை என்பது இருக்கிறது. ஆனால் அது வெவ்வேறாக இருக்கும். தக்பீர் கட்டி அப்படி நின்று கொண்டே இருப்பார்கள், அது தொழுகையாக இருக்கும். ருக்குவில் இருப்பார்கள். ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கு தொழுகை வெவ்வேறு கோணத்தில் இருக்கும். ஆனா நம்ம தொழுகிறமே இந்த முறை பிரகாரம் தொழுகுவதும் அதே போன்ற 5 நேர தொழுகை என்பதும் இது ஒரு முறையாக கடமையாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதான் மேராஜுடைய இரவுல இந்த உம்மத்தை முகமதியாவுக்கு. அதுக்கு முன்னாடி தொழுகை இருந்திருக்கு வேற வேற ரீதியில. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இடத்தில் இறங்கி ஆங்காங்கே தொழுகிறார்கள். என்னவென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு வரலாறுகளை சொல்கிறார்கள். இங்கு ஒவ்வொரு நபிமார்கள் பிறந்த இடம், ஒவ்வொரு நபிமார்கள் மரணித்த இடம், அந்த நபிமார்கள் அந்த சமுதாயத்திற்கு உபதேசங்கள் செய்த இடம் என்றெல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கு நிறைய அற்புதங்களை சொல்லப்படுகிறது. ஆகவே விண்ணுலக பயணம், மிஅராஜ் பயணம், இந்த பயணம் துவங்குவதற்கு முன்பாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை போய் அடைகிறார்கள். அதற்கு தான் இஸ்ரா என்று சொல்வார்கள். இஸ்ரா பயணம் முடிந்த பின்புதான் மிஅராஜ். இஸ்ரா என்று சொன்னால் தரைவழி பயணம், புராக்கள் தரைவழி பயணம் முடிந்துட்டு மிஅராஜ் என்றால் ஏறுதல் என்று பொருள். பைத்துல் முகத்தஸிற்கு இஸ்ரா பயணம், அந்த மிஅராஜ் பயணம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அங்க பைத்துல் முகத்தஸ்ல போனா எல்லா நபிமாருடைய ரூஹும் அங்கு ஒன்று கூட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நபிமார்களும் பைத்துல் முகத்தஸிலே இருக்கிறார்கள். 1,24,000 நபிமார்களும் அவருடைய ரூஹ் அவர்கள் அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இமாமத்து செய்ய வேண்டும், அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுக வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லா நபிமார்களும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துறான்னு பாருங்க. நபியே, உங்களை எத்தனையோ எதிரிகள், எவ்வளவோ கையவர்கள், உங்களை எவ்வளவு ஏற்றுக்கள் பேச்சுக்கள் அடிகள் எவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள். அவர்கள் மனிதர்கள், உங்களை கஷ்டப்படுத்தி விட்டு போகட்டும். நீங்கள் யார் என்று தெரியுமா? நீங்கள் எவ்வளவு சிறந்தவர் என்று தெரியுமா? இத்துணை நபிமார்களும் உங்களை வரவேற்பதற்காக வேண்டி பைத்துல் முகத்தஸில் இருக்கிறார். நாயகத்தை கண்ணியப்படுத்துறார் ரப்புல் ஆலமீன். அங்க போறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைக்கின்றார்கள். தொழுகை வைத்துவிட்டு அங்கிருந்து தான் மிஅராஜ் பயணம் துவங்குகிறது. பைத்துல் முகத்தஸில் இருந்து மிஅராஜ் ஏறுதல், ஏணிப்படி என்று பொருள், ஏறுதல் என்று பொருள். அந்த மிஅராஜ் பயணம், அந்த மிஅராஜ் பயணம் நம்ம ஒவ்வொரு வருடமும் கேள்விப்பட்டிருப்போம். மிஅராஜ் பயணம் முதல் வானத்துல இந்த நபியை சந்தித்தார்கள், 2வது வானத்திலே, இப்படி 7 வானங்களை, அதெல்லாம் தெரிந்த விஷயம் தான். அதற்குள் நான் போய் விரிவாக பேசவில்லை. அந்த அப்படி 7 வானங்களை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் 7 வானத்தை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடக்கிறார்கள். கடந்து அடுத்ததாக சிதரத்துல் முன்தஹாவிற்கு போகிறார்கள். 7 வானத்திற்கு அடுத்து சிதரத்துல் முன்தஹா இருக்கிறது. சிதரத்துல் முன்தஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதில் இங்கு துவங்கி மிஅராஜ் பயணம், தரைவழி பயணத்தில் தொடங்கி விண்ணுலக பயணம் 7 வானத்தை கடந்து சிதரத்துல் முன்தஹா வரைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யாரு? மலக்குகளுக்கெல்லாம் தலைவர். அவங்களுடைய ஒரு ரெக்கை இருக்குது, ஒரு ரெக்கையை கொண்டு அடிச்சாங்கன்னா உலகமே எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். அந்த அளவிற்கு பெரிய இறைவனுடைய ஆற்றலால் அவ்வளவு சக்தி பெற்றவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சிதரத்துல் முன்தஹா வந்து விட்டோம், இதற்கு மேல் என்னால் வர முடியாது. இதற்கு மேல் வந்தேன் என்றால் என்னுடைய இறக்கைகள் எல்லாம் கருகி போய்விடும், நானும் ஒன்றுமில்லாமல் போய்விடுவேன். இதற்கு மேல் எனக்கு அனுமதி இல்லை, இதற்கு மேல் உங்களுக்கு தான் அனுமதி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். சிதரத்துல் முன்தஹா, சிதரத்துல் முன்தஹா உலகம் ஒன்று. உலகத்தை 2ஆக பிரித்தால் சிதரத்துல் முன்தஹாவுக்கு மேல் அதற்கு கீழ் என்று உலகம் 2ஆக பிரிக்கலாம். அதுதான் உலகம். சிதரத்துல் முன்தஹா 7 வானங்களுக்கு மேல் சிதரத்துல் முன்தஹா, அதற்கு மேல் சொர்க்கம். சிதரத்துல் முன்தஹாவிற்கு கீழ் நரகம். அப்படி என்றால் நம்மள நரகத்தில் இருக்கிறோம். 7 வானம், அதற்கு கீழ் உள்ள இந்த துன்யாவெல்லாம் நரகம். மறுமை நாளிலே இதுவெல்லாம் நரகமாக மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் சிதரத்துல் முன்தஹாவுக்கு மேல், சிதரத்துல் முன்தஹாவிற்கு கீழ்.
இந்த நரகத்தில் இருந்துட்டு இதற்கு எவ்வளவு போட்டிகள், பொறாமைகள், ஆசைகள், பேராசைகள், எவ்வளவு, இதுவெல்லாம் நரகம். இங்க நிரந்தரமாக இருக்கின்ற ஆசைப்பட்டா என்ன அர்த்தம்? இங்க நான் நிரந்தரமாக இருக்கணும், நான் பல இடங்கள்ல இடம் வாங்கி போடணும், ஆடம்பரமாக இருக்கணும், சுகபோகமாக இருக்கணும் என்று இருந்தால் நிரந்தரமாக இருப்பேன் என்ற அர்த்தம். இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நரகத்தில் இருப்பதற்கு ஆசை. இது நரகம் தானே, துன்யா. அடுத்து சொல்லிட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லிட்டாங்க, சித்ரத்துல் முன்தஹா வந்துட்டீங்க, இனி நீங்கள் இறைவனை சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அங்கிருந்து நின்று விட்டார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்றார்கள். அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது 70,000 திரைகள், 7 வானத்தை கடந்து சித்ரத்துல் முன்தஹாவை கடந்து 70,000 திரைகள். அது யாருனாலும் போக முடியாது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பாக்கியம் என்றால், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? வெறுமனே சும்மாவாகவா நாமல் கூறிக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உயிரிலும் மேலானவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று? யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம், தாயை சொல்லலாம், தகப்பனாரை சொல்லலாம், நண்பரை சொல்லலாம், எங்களுடைய உயிருக்கு ஒப்பானவர் என்று சொல்லலாம், தாயை சொல்லலாம், தகப்பனை சொல்லலாம். ஆனால் உயிருக்கு மேலானவர் என்றால் அது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஏன் அப்படி கூறுகிறோம்? எவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கிறார்கள். 70,000 திரைகளையும் கடப்பது என்பது சாத்தியம் இருக்கிறதா? யாருக்கும் அதற்கு அனுமதி கிடையாது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. அவர்களை நேசித்தால், அவர்களை பிரியப்பட்டால், அவருடைய வழியிலே வாழ்ந்தால் நிச்சயமாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்யாமல் விட்டு விடுவார்களா? சிபாரிசு செய்யாமல் விட்டு விடுவார்களா? நரகத்தில் நம்மை போக அனுமதித்து விடுவார்களா? அதுதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் முழுவதுமாக. 70,000 திரைகளை கடந்து அல்லாஹ்ட்ட போறாங்க, சலாம் சொல்றாங்க. அல்லாஹ்விற்கும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உரையாடு. சலாம் சொன்ன பின்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முக்கியமாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 விஷயங்களை வழங்குகிறார் அன்பளிப்பாக. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் ரப்பல் ஆலமீன். எவ்வளவு பெரிய சோதனை, கவலை, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு 3 விஷயங்களை கொடுக்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். முதலாவதாக சூரத்தில் பக்ராவினுடைய கடைசி 2வது வசனம், ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கின்றது. நான் அடிக்கடி கூட தொழுகையில் ஓதுவது உண்டு. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆஹிதுனா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். இப்படி அந்த அந்த வசனம் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம் ஏனென்றால் அது சாதாரணமான ஒரு வசனம் அல்ல. பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அந்த வசனங்களை ஓதிவிட்டு தௌபா செய்வதால் பாவ மன்னிப்பு வழங்கப்படும், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலி கிடைக்கும். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த கேட்டாங்க ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பல் ஆலமீனே எனக்கு ஆறுதல், எனக்கு சந்தோஷம், நிம்மதி, உன்னை பார்த்து விட்டேன், எனக்கு அளவு கடந்த ஆனந்தம். அது வசனமும் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. என்னுடைய உம்மத்துக்கு எவ்வளவு பிரியம், எவ்வளவு பாசம் என்று பாருங்க. என்னுடைய உம்மத்துக்கு ஏதாவது அல்லாஹ் சொன்னார், உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள், உங்களுடைய உம்மத்து அவருடைய வாழ்க்கையிலே இணை வைக்காமல் மட்டும் இருந்து விட்டால் அவர்களை நான் மன்னித்து விடுவேன். நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்யலாம், ஆனால் தௌபா செய்தால் அதற்காக எல்லா பாவங்களும் செய்வதற்கு நான் தூண்டுகிறேன் என்றல்ல, செய்யலாம் என்பதல்ல. ஆனால் அப்படியே ஒரு வேளை செய்திருந்தாலும் அல்லாஹ் தௌபா செய்தால் மன்னித்து விடுவான். ஆனால் இணை வைப்பது என்பது இருக்கிறதே, ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவனுக்கு நிகராக யாரையாவது கொண்டு வருவது, அல்லாஹ்வும் இருக்கிறான், அவர்களும் இருக்கிறார்கள், இவர்களும் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு இணை வைப்பது என்பது இருக்கிறதே, அதை ஒருபோதும் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். உங்களுடைய சமுதாயத்தை இணை வைக்காம மட்டும் இருக்க சொல்லுங்க, அவங்களை நான் மன்னிச்சிருக்கேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அடுத்ததாக 3வதாக உங்களுடைய சமுதாயத்திற்கு, உம்மத்தே முஹம்மதியாவிற்கு நான் 50 நேர தொழுகை கொடுக்கிறேன், பரிசாக அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50 நேர தொழுகை கொடுத்தார். 50 நேர தொழுகை வாங்கிட்டு வர்றாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நபிமார்கள் சொல்றாங்க, 50 நேரம் தொழுகையா, எங்களுடைய சமுதாயத்தில் நாங்க பட்ட பாடு இருக்கிறது, 50 நேரம் தொழுக மாட்டாங்க, போங்க குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையாக போய் அந்த 50 நேர தொழுகையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கடைசியில் 5 நேர தொழுகையாக இருக்கிறது. அப்பொழுதும் நபிமார்கள் சொல்கிறார்கள், 7வது வானத்தில் இருக்கக்கூடிய நபிமார்கள் இந்த தொழுகை தொழுக மாட்டாங்க,
இந்த 5 நேர தொழுகையும் உங்க உம்மத்து தொழுக மாட்டாங்க, அதை போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறது இந்த சமுதாயம். எல்லாம் படைச்ச நோக்கத்தையே தவற விட்டு முகவரி தெரியும் முகவரி தெரியாத சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரியான முகவரி எப்படி போனால் வெற்றி என்பது தெரியும், அட்ரஸ் தெரிந்தும் அட்ரஸ் தெரியாத சமுதாயம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 5 நேர தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான், இப்பொழுது 5 நேரமாக இருக்கிறது, இனி போய் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, என்னுடைய உம்மத்துகள் நிச்சயமாக தொழுவார்கள், தொழுதாக வேண்டும் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 நேர தொழுகையை நமக்காக வேண்டி வாங்கி கொண்டு வந்தார்கள். அதுதான் இந்த இதே போன்ற ஒரு மிஹ்ராஜுடைய இரவில் தான் இந்த தொழுகை என்பது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த நிகழ்வெல்லாம் நடைபெற்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வந்து சொல்றாங்க மக்கள்கிட்ட சொல்லுகின்றப்ப மக்களின் நிறைய பேர் அதை ஏற்க மறுத்தார்கள். குறிப்பாக அபூஜஹல் இதை கேட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்க, அபூஜஹல் என்னமோ உங்க தலைவர் இருக்கிறாரு, அவரு எங்கேயோ ஒரே இரவுல எங்கேயோ பைத்துல் முகத்தஸ் போனாரோ, எவ்வளவு விஷயங்களை பார்த்தாரோ, 7 வானத்தை கடந்தாரோ, சித்ரத்துல் முன்தஹா பார்த்தாரோ, அல்லாஹ்வை சந்திச்சிட்டாரா, சொர்க்க நரகத்தை பார்த்துட்டாரா, இவ்வளவு விஷயங்களை ஒரே இரவுல பார்த்துட்டு வந்திருக்கிறாரா. இந்த அபூஜஹல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட சொல்றப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இப்படி சொல்லவில்லை. எப்படி அப்படியா, அது எப்படி ஒரே இரவில் போய் பைத்துல் முகத்தஸை போய் அடைய முடியும்? அது எங்கு இருக்கிறது? பல நாட்கள் பயணம் செய்தால் தான் பைத்துல் முகத்தஸுக்கே போக முடியும். அங்கிருந்து 7 வானங்களை கடப்பது, சித்ரத்துல் முன்தஹா, சொர்க்க நரகம், அல்லாஹ் இத்தனை விஷயங்களையும் ஒரே இரவில் பார்த்து வந்து விட்டாரா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கூறவில்லை, சொன்னார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய உயிரிலும் மேலானவர். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீன் அஸ் சாதிக், அவர் நம்பிக்கையாளர், அவர் உண்மையாளர், அவர் எது சொன்னாலும் அது முழுக்க முழுக்க உண்மையான விஷயமாக இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நாயகத்திட்ட கேட்கவே இல்லை. அபூஜஹலுக்கு தகவல் வந்து அபூஜஹல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது காதில் கேள்விப்பட்டு அவ்வளவு ஆணித்தரமாக நம்பினார்கள் என்றால் அதுதான் ஈமான், அதுதான் நம்பிக்கை என்பது. அந்த நம்பிக்கை நமக்கு இஸ்லாத்தின் மீது, குர்ஆனின் மீது, ஈமானின் மீது, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையின் மீது அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த மார்க்கம் என்ன, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். நம்முடைய இறைவன் நம்முடைய கண்களுக்கு தெரிய மாட்டார். வேதங்கள் இறங்கியதோ எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் உஸ்தாதுகள் சொன்னார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னார்கள், இமாம் பெருமக்கள் சொன்னார்கள், ஹதீசுகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை பார்க்கிறோம், படிக்கிறோம், நம்புகிறோம். அல்லதீன யுமினூன பில் கைப், இது மறைவை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், முஃமின்கள் என்பவர்கள். இதை நேரடியாக பார்த்து ஈமான். அப்படி என்றால் குர்ஆனை நம்ப வேண்டும். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை முழுவதுமாக நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இதில் நம்ம எத்தனையோ பேர் ஏதாவது உஸ்தாதுகளே பயான்ல சொல்லிட்டா, ஏதோ குர்ஆனில் வருகிறது, ஹதீஸில் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டால் அவர் கடமைக்கு அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? இந்த காலத்திற்கு இதுவெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இதையெல்லாம் இவர் ஏன் தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார்? ஏதோ அவருடைய கடமை பேசிக் கொண்டிருக்கிறார். இது சத்திய வார்த்தை, இதை பின்பற்றியே ஆக வேண்டும். அப்படி யார் அதை ஏற்கிறார்களோ, அதன் பிரகாரம் வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களே உண்மையான முஃமின். இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு சொன்னா அவருடைய ஈமான் என்பது எப்படிப்பட்டது, எந்த தரத்தில் இருக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே ஆய்வு செய்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பினார்கள், அவருடைய வார்த்தைகளை, வாழ்க்கையை நம்பினார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சஹாபி ஒரு முறை விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். விருந்துக்கு அழைப்பு கொடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர் அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் அவருக்கு என்ன செய்யறது என்று தெரியல. வீட்டுல இருந்து ஒரு ஆட்டை பிடிச்சு அறுத்தார். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிலே முன் சப்பை இருக்கிறதே, முன் 2 சப்பை. முன் சப்பை என்பது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமான இறைச்சி உணவு. ஏன்னா அது ரொம்ப லேசான உணவாக இருக்கும், நாயகத்துக்கு அது ரொம்ப பிரியம். அப்ப ஒரு ஆடு அறுத்து அந்த இறைச்சியை தயார் செய்கிறார் அந்த சஹாபி.
ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டினுடைய முன் சப்பையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டு சாப்பிடுகிறார்கள். முன் சப்பை ஒரு முன் சப்பை கொண்டு வரப்பட்டது, சாப்பிட்டார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்டாங்க, இன்னொரு முன் சப்பையை கொண்டு வாருங்கள் என்று. இன்னொரு முன் சப்பை கொண்டு வரப்பட்டது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். அடுத்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, இன்னொரு முன் சப்பையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி வந்தாரு, பக்கத்துல வந்து சொன்னாரு, கண்ணியமா கொஞ்சம் ஒரு விதமாக, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆட்டுக்கு 2 முன் சப்பை தான். இதுதானே, ஒரு ஆட்டுக்கு 2 முன் சப்பை தான். 2 முன் சப்பையை கொண்டு வந்து விட்டேன், இனி ஒரு முன் சப்பை கேட்கிறீர்களே என்று அந்த சஹாபி சொல்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், நான் சொன்னேன், நீங்கள் போயிருந்தால் 3 அல்ல 1000கணக்கான முன்சப்பை கூட வரும். நீங்கள் போய் அந்த பாத்திரத்தில் பார்த்திருந்தால் எத்தனை முன்சப்பை வேண்டுமானாலும் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி நம்பிக்கை இழந்து விட்டீர்களே, இனி இருக்காது என்று சொன்னார்கள். இதுதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. நம்ம கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா, படிச்சிருக்குமா இல்லையா? ஒரு கோப்பை பாலை எத்துணை சஹாபாக்கள் குடித்தார்கள். ஒருத்தருக்கே போதாது ஒரு கோப்பை பால், எத்துணை சஹாபாக்கள் குடித்தார். அதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை முழுமையாக ஏற்க வேண்டும், நம்ப வேண்டும். அதைத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மிஅராஜ் பயணம் போய்விட்டு வந்த பொழுது சொன்ன விஷயங்களை அப்படியே நம்பினார்கள். அதுதான் கண்மூடித்தனமான நம்பிக்கை என்பது. குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு, ஹதீஸுடைய வார்த்தைகளுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கை என்பது முஃமின்களிடத்தில் இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் சொன்னது, ஹதீஸ் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. அதை பின்பற்றியே ஆக வேண்டும். இதுதான் நேரான வழி என்று கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும். எத்துணை சஹாபாக்கள் அப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவருடைய ஈமானுடைய தரம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கிறது. ஒரு சஹாபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், கடுமையான வயிற்று வலியாக இருக்கிறது, ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க, மருத்துவம் என்று கேட்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போய் தேன் அருந்துங்கன்னு சொன்னார். தேன் குடிங்க. உடனே அந்த சஹாபி போனார், வயிறு வலி, தேன் குடித்தார். 2வது நாள் வந்தார், யா ரசூலுல்லாஹ், கடுமையான வயிறு வலியா இருக்கு, போய் தேனை குடிங்கன்னு சொன்னார். 3வது நாளும் அந்த சஹாபி வந்தார், யா ரசூலுல்லாஹ், கடுமையான வயிற்று வலி போகல, வயிறு வலி இருக்குது. 3வது நாள் சொன்னாங்க, போய் தேனை குடிங்கன்னு சொன்னார். அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ், 3 நாளும் கேட்டேன், ஒரே மருத்துவம் தானா, தேனையே குடிக்க சொல்றீங்களேன்னு சொல்லி கேட்டார். அது இயல்பு தானே. பொதுவாகவே நாம் நம்முடைய உடலுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் மருத்துவரிடத்திலே போவோம். மருத்துவர் மாத்திரை மருந்துகளை கொடுப்பார். அது சரியாகவில்லை என்றால் 2வது நாள் போவோம், டாக்டர் மருந்து மாத்திரை கொடுத்தீங்க, கேட்கவே இல்லை, அப்படியே இருக்குது. சளி காய்ச்சல், கால் வலியோ, வயிறு வலியோ, இடுப்பு வலியோ, அந்த மருந்து மாத்திரை ஒன்றும் சரியாக அப்படியே தான் இருக்குது. உடனே அந்த டாக்டர் என்ன செய்வாரு, மாற்று மருந்து வேற மாத்தி கொடுப்பார் இல்லையா? அதுதான் இயல்பு. அப்ப ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்றாரு, 3 நாள் வந்து 3 நாள் தேனையை சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் சரியாகல என்று சொல்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், தேனில பலவிதமான நோய்களுக்கு ஷிஃபா இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆனால் அது பொய்யாக ஆகாது, உங்களுடைய வயிறு பொய் சொல்லுகிறது என்று சொன்னார்கள். அந்த வலியில இருந்து பழகி வயிற்று வலியா இருக்குமோ, வயிற்று வலிதான், உம்முடைய வயிறு பொய் சொல்லுகிறது, உனக்கு வயிற்று வலி இல்லை, போய்விட்டது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன விஷயம் இப்படி. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன விஷயங்களை எத்தி வைத்திருக்கிறார்களோ அவைகளை முழுவதுமாக நம்ப வேண்டும், ஏற்க வேண்டும். அதுதான் ஈமானாக இருக்கிறது. அவர்கள்தான் நம்பிக்கையான உண்மையான முஃமின்களாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை பொய்யாக. ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடை தெருவிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சில சஹாபாக்கள் ஓடி வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், அபூ தர்தா அவர்களே, உங்களுடைய வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறது உங்க வீடுன்னு சொல்றாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலதி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துஆ வீட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுது அந்த துஆவை ஓத வேண்டும். அப்படி யார் வீட்டிலிருந்து கிளம்புகின்ற பொழுது அந்த துஆவை ஓதிவிட்டு கிளம்புகிறார்களோ வீடு பாதுகாப்பாக
இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த துஆவை ஓதிவிட்டுத்தான் நான் வீட்டிலிருந்து கிளம்பினேன். என்னுடைய வீடு தீப்பற்றி எரிய வாய்ப்பில்லை. அதுபோன்று போய் நல்ல முறையில் ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். அபூ தர்தா அவருடைய வீடு அல்ல, அவருடைய பக்கத்து வீடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை எதுவும் பொய்யாகாது, அனைத்தும் முழுக்க முழுக்க உண்மையான வார்த்தை. இது சாத்தியமா, இது நடைமுறைக்கு ஒத்து வருமா, இதுவெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்கக்கூடிய விஷயமா என்பதெல்லாம் நம்முடைய மடமைத்தனத்தை தான் காட்டுகிறது. மார்க்கம் சரியாக நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு சஹாபி அறிவிப்பு செய்கிறார். அந்த ஹதீஸை நீங்கள் ஏதாவது நோயாளியை பார்த்தால் அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒருத்தருக்கு சுகர் இருக்கிறது, அல்லது பிரஷர் இருக்கிறது, அல்லது வேறு ஏதாவது மூலமோ அல்லது கேன்சரோ, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, வியாதி இல்லாத நபர்கள் இந்த உலகத்தில் சமகாலத்தில் யாரும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதி, ஒவ்வொரு வியாதி அல்ல, ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான வியாதிகள் இருக்கிறது. நம்ம அல்ல, வியாதி இல்லாதவர்கள் இல்லை. அப்படி ஒருத்தருக்கு ஒரு வியாதி இருக்கிறது என்றால் அந்த வியாதியை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் அந்த வியாதிக்காக வேண்டிய துஆ கேட்க வேண்டும் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஒருத்தருக்கு தீராத வயிற்று வலி இருக்கு, அல்லது ஒருத்தருக்கு ஏதாவது கடுமையான சுகர் இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது, உடனே அவங்களுக்காக யா அல்லாஹ் இவர் கடுமையான வயிற்று வலியால பல வருஷமாக பாதிக்கப்படுறார், ரப்பல் ஆலமீனே இவருடைய வயிற்று வலியை போக்கிக் கொடு. என்ன வலியாக இருந்தாலும் சரி, என்ன நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோயை தெரிகிறோம் என்று சொன்னால், அந்த நோயை சொல்லி அவருக்கு துஆ செய்தோம் என்று சொன்னால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், நீங்கள் மரணிக்கின்ற வரை அந்த நோய் உங்களுக்கு வராது. நீங்கள் மரணிக்கின்ற வரை அந்த நோய் உங்களை அண்டாது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அறிவித்ததாக ஒரு சஹாபி அறிவிப்பு செய்கிறார்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் அவருக்கு அந்த நோயை சொல்லி அந்த நோயை போக்கு என்று கேட்டும் உங்களுக்கு அந்த நோய் பிற்காலத்திலே வந்துவிட்டது என்றால், நாளை மறுமையிலே நான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன், என்னை பிடித்து என்னுடைய சட்டையை பிடித்து நீங்கள் கேட்கலாம். என்ன இப்படி ஹதீஸ் அறிவு செய்யல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் அறிவு செய்யல, நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, அந்த நோய்க்காக வேண்டி நான் துஆ செஞ்சேன், அந்த நோய் எனக்கு வந்துருச்சு, வர வாய்ப்பில்லை. ஏன் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்றது பொய்யாகாது. ஆனால் இன்றைக்கு அந்த மனப்பக்குவம் என்பது இன்றைக்கு யாருக்கு இருக்கிறது? ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துட்டா அவருக்கெல்லாம் அப்படித்தான் வரணும், அந்த அம்மாவுக்கு அதுக்கெல்லாம் அப்படித்தான் வரணும். கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசிட்டாலாம், கொஞ்ச நஞ்ச ஆட்டமா என்ன ஆட்டம் போடுது, என்ன பேசு அப்படித்தான் வரணும். இன்னும் பாருங்க, இதோட முடியாது, இன்னும் பாருங்க ஆளு சீக்கிரம் காலி ஆயிடும், இன்னும் இழுத்துட்டு தான் போயிட்டு. இப்படி எல்லாம் நம்ம இப்படித்தான் நிறைய மனிதர்களுடைய மனப்பக்குவம் என்பது இருக்கிறது. வெளிப்படையாக கூட சொல்வார்கள், பாவம் அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த மாதிரி ஒரு நோயெல்லாம் கொடுக்க கூடாது, யாருக்குமே வரக்கூடாது, இப்படி ஒரு நோய் அல்லாஹ் கொடுத்துட்டார் அப்படியே சொல்லுவாங்க. அந்த பக்கம் போய் சைசா இப்படி அப்படித்தான் வரணும் அப்படி சொல்றோம். இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் இருக்கின்ற பொழுது அப்படித்தான் நோய்கள் ஒவ்வொருத்தராக அது வரக்கூடியதாக இருக்கிறது. அதை ஆணித்தரமாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நோயை சொல்லி அவர்களுக்கு துஆ செய்யுங்கள், உங்களுக்கு வராது மரணம் வரை என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த சஹாபி நான் சாட்சி என்று சொல்கிறார்கள் என்றால், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை எதுவும் பொய்யானதல்ல, அனைத்தும் உண்மையானது. இதே விஷயத்தை தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு இரவில் மிஅராஜ் பயணம் செய்துவிட்டு சொர்க்க நரகத்தை பார்த்துவிட்டு சிதறத்துல் முன்தஹாவை பார்த்துவிட்டு அல்லாஹ்வை சந்தித்து பேசிவிட்டு நிறைய அற்புதங்களை பார்த்துவிட்டு வந்து சொல்கின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த நம்பிக்கை தான் இருந்தது. அதுதான் ஈமான். நம்ப வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு மிஅராஜிலே நம்பிக்கை இல்லை. நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ முஃமின்களுக்கு மிஅராஜே நம்பிக்கை இல்லை. அதான் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அப்படித்தான் நாம் துஆ செய்ய வேண்டும், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மார்க்கத்திலே இதுவெல்லாம் ஏற்கப்படாது, இது ஆகாது, அது அப்படி இப்படி. குர்ஆனை ஹதீஸை முழுமையாக நாம் ஏற்கக்கூடியவர்களாக அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, அவை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஹ்ராஜுடைய இரவிலே
அவர்களுக்கு இந்த விண்ணுல பயணம் என்பது ஏற்படுகிறது. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாக அல்லாஹ்வினுடைய அற்புதமான சந்திப்பு, அந்த உரையாடல் என்பது ஏற்படுகிறது. அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல, என்னுடைய மிஹராஜ் நான் அல்லாஹ்வை சந்தித்தேன், எனக்கு ஆறுதல் கிடைத்தது. என்னுடைய உம்மத்துடைய மிஹராஜ் அஸ்ஸலாத்து மிஹராஜுல் முஃமினீன் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்துடைய மிஹராஜ் என்னங்க? தொழுகை தான் என்னுடைய உம்மத்துக்கு மிஹராஜ். தொழுகையில் நீங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். இந்த மிஹராஜில் இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு தொழுகையை, அந்த பொக்கிஷமான அந்த கடமையை நான் உங்களுக்கு பெற்றுத் தந்திருக்கிறேன், அதில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த நாளிலிருந்து இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மௌத்தாகும் வரை தொழுகைகளை நாம் பேணுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று தெரியுமா? தொழுகுவதற்காக வேண்டித்தான் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார், வேறு நோக்கத்திற்காக அல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார், எல்லாம் நமக்காக. ஆனால் நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக. ஹலாலான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது, சாப்பிடலாம், சுற்றலாம், தவறே இல்லை. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தை பறந்து விரிந்த பூமியை நீங்க பாருங்க, எவ்வளவு அற்புதமா படைத்திருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? சுற்றுலா போங்கன்னு சொல்றான். அல்லாஹ் பறந்து விரிந்த பூமியை பாருங்க, பல இடங்களுக்கு போங்க, எவ்வளவு அற்புதமாக நான் படைத்திருக்கக்கூடிய இயற்கையை பாருங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்றான். கடலை பார்க்கின்ற பொழுது, இயற்கையை பார்க்கின்ற பொழுது, ஊட்டியை பார்க்கின்ற பொழுது, வால்பாறையை பார்க்கின்ற பொழுது, மூணாரை பார்க்கின்ற பொழுது, இந்த மாதிரி இயற்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரணும். அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா படைத்திருக்கிறான். அவனுடைய படைப்பினுடைய அந்த அற்புதம், அந்த சக்தி நமக்கு தெரிய வேண்டும். அதனால இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்காக வேண்டிய எவ்வளவோ விஷயங்களை படைத்திருக்கிறான். ஆனால் நம்மளை அவனுக்காக படைத்திருக்கிறான். அவனை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறான், வேறு நோக்கம் அல்ல. ஒரு முதலாளியிடத்திலே பணி செய்யக்கூடிய பணியால் வேலையால் எதற்காக அந்த முதலாளி அந்த எஜமானர் வைத்திருக்கிறார்? பணி செய்வதற்காக வேண்டித்தான் வைத்திருக்கிறார். அவர் காலையில வர்றாரு, ஜம்முடு கால் மேல கால் போட்டு படுத்துக்கிறாரு, கால் மேல கால் போட்டு படுத்துக்கிறாரு, மாலையானோட சம்பளம் கேட்கிறாரு. எப்படி அந்த முதலாளி தருவார்? அவருக்கு பணி செய்து போடுற பணி செய்யணும். அந்த நோக்கத்தை அந்த பணியால் நிறைவு செய்தால் தான் அந்த முதலாளியிடத்திலே அவர் பணி செய்ய முடியும். ரப்பல் ஆலமீன் அவனை தொழுவதற்காக வேண்டித்தானே நம்மை படைத்திருக்கிறார். தொழுகை என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. தொழுகையினுடைய விஷயத்திலே ரொம்ப பின்தங்கியவர்களாக, ரொம்ப பலகீனமானவர்களாக இன்றைய காலகட்ட முஃமினீன்கள் என்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகை ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொல்லலாம், இரண்டாவது தடவை சொல்கின்ற பொழுது அந்த விஷயத்திற்கு உண்டான உண்மை, அந்த விஷயத்திற்கு உண்டான முக்கியத்துவம், அந்த விஷயத்திற்கு உண்டான ஆணித்தரம் ஆழமாக புரிய வரும். ஒரு தடவை, இரண்டு தடவை, மூன்று தடவை கூறுகின்ற பொழுது அது முக்கியமானது, செய்தே ஆக வேண்டும், அல்லது அது முக்கியமான இடம் போயே ஆக வேண்டும் என்று. ஆனால் தொழுகையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே 62 இடங்கள்ல சொல்றான். 62 இடங்கள் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையிலே கவனமாக இருங்கள், தொழுகை விடக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 62 இடங்களிலே சொல்கிறான் என்று சொன்னால், தொழுகை என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. யார் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களோ அவருடைய கபருடைய வேதனை கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட தண்டனைகள் கபர். தொழுகை இல்லாதவர்கள் பயங்கர மோசமான, நினைத்து பார்த்தாலே ஜீரணிக்க முடியாத எவ்வளவு மோசமான தண்டனைகள் தொழுகை இல்லாதவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்தை, தொழுகக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல கேட்கக்கூடிய விஷயம் தொழுகை தான். அங்க போன அல்லாஹ் எல்லாம் அஷ்ர் மைதானத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், தொழுதாயா என்று கேட்பான். ரப்பல் ஆலமீனே, நான் அதை செய்தேன், இதை செய்தேன், என்னுடைய மனைவி எனக்கு வேலைக்கு போக சொல்லிச்சு, சம்பாதிச்சு வர சொல்லிச்சு, காசு அவ்வளவு கொடுக்கணும், பணம் இவ்வளவு கொடுக்கணும், தொழுதையான்னு கேட்டேன். தொழுதையா? இறைவா, என்னுடைய குழந்தை குட்டியை நான் படிக்க வைக்கணும், நான் அங்க போய் ஆகணும், இங்க போய் ஆகணும், எனக்கு தொழுதையா? யாரெல்லாம் வீடு வாசல் இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், சம்பாதிச்சே ஆகணும், தொழுதையான்னு கேட்கிறேன். நீ தேவையில்லாத என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். தொழுதையாப்பா? நீ தொழுதாயா என்று கேட்கிறேன். நீ என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே. நாளை மறுமை நாளிலே முதல் கேள்வி தொழுகையை பற்றியதாக இருக்கிறது. ஏனென்றால் இறைவன் படைத்த நோக்கம், படைப்பின் நோக்கமே அதற்காகத்தான், அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நோக்கத்திலே இன்றைக்கு இந்த சமுதாயம் என்பது சமநிலை
எதற்கோ தேவையில்லாத விஷயங்களுக்கோ நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்கள் ஒரு தொழுகைக்கு தினமும் 5 நேர தொழுகை எவ்வளவு நேரம் வந்துடும்? ஒரு தொழுகைக்கு 10 நிமிடம் 10 நிமிஷம் எவ்வளவு நேரம் ஆகிறது? ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்காக எவ்வளவு நேரங்களை நான் அது இது என்று சொல்ல வரவில்லை. கை தொலைபேசி உபயோகப்படுத்துகிறோம். பல மணி நேரங்கள் இருந்தால் நமக்கு சலிப்பு வருவதில்லை, போர் அடிப்பதில்லை, இல்லையா? ஆனால் தொழுகை என்றால் மட்டும் பள்ளிவாசலுக்கு போகுவதற்கோ தொழுகுவதற்கோ அவ்வளவு கஷ்டமாக சைத்தான் நம்மிடத்திலே அவன் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறான், அவன் ஜெயித்துக் கொண்டிருக்கின்றான். சைத்தானை நாம் மிகைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம், எத்துணை நல்லடியார்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய தக்வாவோடு தொழுகையில் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவருடைய மரண நேரத்திலே ஒரு வசியத்து ஒன்றை செய்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? நான் மௌத்தாகி விடுவேன், நான் மௌத்தாகி விட்டால் எனக்கு ஜனாசா தொழுகுவதற்கு 4 நிபந்தனைகள் இருக்கிறது என்று சொல்லி பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். மௌத்தாயிட்டா எனக்கு ஜனாசா தொழுக வைக்கிறது 4 நிபந்தனைகள் உள்ளவர் தான் தொழுக வைக்கணும். ஒன்று, தஹஜ்ஜத் தொழுகக்கூடியவராக இருக்க வேண்டும் அவர். இரண்டாவதாக அவர் பாலிகானதிலிருந்து பருவம் எய்து வயதுக்கு வந்ததிலிருந்து அவர் தொழுகை பேணி தொடரக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, தக்பீர் தஹ்ரீமாவை அவர் சரியாக பேணி தொழுகிறவராக இருக்க வேண்டும். தக்பீர் தஹ்ரீமா பேணி தொழுகிறவராக இருக்க வேண்டும். நான்காவதாக அவருடைய வாழ்நாளிலே அந்நிய பெண்களை அவர் ஏறெடுத்து பார்க்காதவராக இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் எனக்கு ஜனாசா தொழுக வைக்க வேண்டும் என்று இமாம் பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் வசியத்து செய்கிறார்கள். ஏன் அப்படி வசியத்து செய்கிறார்கள் என்றால் அந்த 4 விஷயமும் அவர்களிடத்தில் இருந்தது. அது சாதாரணமான விஷயமா? வாழ்நாள்ல தஹஜ்ஜத் தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமான தொழுகை, அதுல பேணுதலாக இருக்கட்டும். அடுத்து இரண்டாவதாக பாலிகானதிலிருந்து தொழுகை விடாமல் இருந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தொழுகையில் பேணுதலாக இருந்திருப்பார்கள். தக்பீர் தஹ்ரீமாவை அவர்கள் விட்டதே இல்லை என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்திருப்பார்கள். தக்பீர் தஹ்ரீமா ரொம்ப முக்கியமானது. யார் தொடர்ந்து 40 நாட்கள் தக்பீர் தஹ்ரீமாவில் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் நல்லடியார்களுடைய பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். நல்லடியார் ஆயிட்ட தீமை செய்யறதுக்கே வழி வராது, தீமையின் சிந்தனைகளே வராது. தக்பீர் தஹ்ரீமான இந்த இமாம் அல்லாஹு அக்பர் என்று இமாம் தக்பீர் கட்டுகின்ற பொழுது அதில் கலந்து கொள்ளணும். தக்பீர் தஹ்ரீம் அப்படி என்று சொன்னால் எவ்வளவு 40 நாட்களே அவ்வளவு சிறப்புகள் என்று சொன்னால் அடுத்து நாட்கள் கூட கூட அவர்களுக்கு எவ்வளவு சிறப்புகள் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து சொன்னாங்க அந்நிய பெண்ணை அவர் பார்க்காதவராக இருக்கிறார். அவ்வளவு சிறப்புகள் உள்ளவர். அவங்கதான் எனக்கு ஜனாசா தொழு, யாரு வேண்டாலும் ஜனாசா தொழுக வைக்கிறார். ஆனால் இந்த சிறப்புகளோடு உள்ளவர் தொழுக வைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார் என்றால் எவ்வளவு தப்புவா? உதாரணத்திற்கு ஃபாத்திஹா ஓத எல்லாத்துக்குமே தெரியும், இல்லையா? அதாவது யாசீன் ஓதுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஃபாத்திஹா ஓதுறதுக்கு துவா ஓதுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேரு அஜத்தை விடவே நல்லா துவா ஓதுவாங்க, தமிழ்லையும் கூட நல்லா கேட்பாங்க. நிறைய பேர் நல்லா தொழுக வைக்கலாம், நிறைய பேர் நல்ல துவா ஓதலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஏன் உஸ்தாதை அழைத்து ஃபாத்திஹா ஓத வைக்கப்படுகிறது? உஸ்தாத் வர வேண்டும், அவர் ஃபாத்திஹா ஓத வேண்டும். ஏன்? உஸ்தாத் இருக்கக்கூடிய கண்ணியம் வேற. ஏனென்றால் ஒரு ஹஜ்ரத் என்பவர் 2 ரக்காயத்து தொழுதார் என்றால் அந்த 2 ரக்காயத்துக்கு நிகராக ஒருத்தர் தொழுக வேண்டும் என்றால் 1000 ரக்காய் தொழுகணும். 1000 ரக்காயத்து தொழுதாதான் ஒரு உஸ்தாதுடைய 2 ரக்காயத்துக்கு நிகராகும். ஏனென்றால் அவர்கள் குர்ஆன் படித்தவர்கள், அர்த்தம் படித்தவர்கள், சட்டம் படித்தவர்கள், அல்லாஹ் ரசூலுடைய கல்வியை படித்து சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த சிறப்பு ஒரு சாதாரண நபர் ஃபாத்திஹா ஓதுவதை விட ஒரு உஸ்தாத் ஃபாத்திஹா ஓதினால் அதற்கு கண்ணியமும் நன்மையும் கூடுதல். அது மாதிரிதான் ஒரு உஸ்தாது தொழு வைக்கிறப்ப அவருக்கு பின்னாடி இருந்து தொழுகிறதும் ஒரு சாதாரணமான தொழுகைக்கு பின்னாடி இருந்து தொழுகுவதும் அந்தஸ்துகள் நன்மைகள் கூடும் குறையும். அதனால்தான் இமாம் பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஜனாசா தொழுக வைக்கக்கூடியவர் இந்த 4 சிறப்பு உடையவராக இருக்க வேண்டும். நான் அப்படி இருக்கிறேன் என சிறப்பு கூடுதல், கண்ணியம் கூடுதல் என்று பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இந்த வரலாறை நான் ஏன் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் தொழுகையில் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். தக்பீர் தஹ்ரீமாவை வாழ்நாளில் விட்டதில்லை, பாலிகானதிலிருந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் தொழுகையிலே எவ்வளவு பலகீனமாக, எவ்வளவு பொடுமூக்குத்தனமாக தொழுகையில இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ சஹாபாக்கள் அவங்க சொல்றாங்க, அதுல குறிப்பாக சயீத் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் சொல்றாங்க, சயீத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க,
40 வருஷமா பாங்கு சொல்றப்ப நான் பள்ளிவாசல்ல தான் இருந்திருக்கிறேன். 40 வருடமா பாங்கு சொல்லுகின்ற பொழுது நான் வேறு எங்கும் இருந்ததில்லை, நான் மஸ்ஜிதில் தான் இருப்பேன் என்று சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் சொன்னாங்க. எப்ப நான் பாங்கு சொல்றப்ப பள்ளிவாசல் இல்லையோ, மனிதர்களே, ஜனங்களே, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் கபருக்கு போய்விட்டேன். சயீத் ரலியல்லாஹு தஆலா அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியுதா? நான் தினமும் 5 நேர தொழுகையில் பள்ளிவாசலில் இருப்பேன். அப்படி பள்ளிவாசல் நான் இல்லை என்றால் நான் கபருக்கு போய்விட்டேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சயீத் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? தொழுவதற்கு எவ்வளவு காலங்கள், நேரங்கள், குறிப்பாக எவ்வளவு ஆரோக்கியம் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரோக்கியம் என்பது இருக்கிறது மிக உயர்ந்த ஒரு பாக்கியம். அது போன்ற ஒரு பாக்கியம், ஒரு பொக்கிஷம், ஒரு நியமத் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ் நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்கிறார். ஒரு நோய் வருகின்ற பொழுது ஆரோக்கியத்தினுடைய ஆபியத்தினுடைய மகிமை எப்ப தெரியும்? நோய் வர்ற பொழுதுதான் தெரியும். ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது நாம் தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் அவர்கள் தொழுகையுடைய விஷயத்திலே ரொம்ப பயபக்தியாக தக்வாவோடு இருந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அதிகமாக கேட்டதுவா இதுதான், யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாகவே வை, என்னுடைய சந்ததிகளையும் முஸ்லிமாகவே வை, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளியாகவே வை மரணிக்கின்றவரை. கஅபத்துல்லாஹ்வை கட்டிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை தான் கேட்டாங்க. என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் முஸ்லிமாகவே தொழுகையாளியாகவே வை என்று சொல்லிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே எவ்வளவு பேணுதலோடு இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த போதிலும் கூட தொழுகையில் அவ்வளவு தக்வா, அவ்வளவு பயபக்தி இருந்தது என்று சொன்னால் அதற்கு 2 காரணம், பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம் அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த காதல், இறை அன்பு. அதற்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அவ்வளவு பயபக்தி. அடுத்ததாக இந்த சமுதாயத்திற்கு பழக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை. அது மட்டுமல்ல, இறைவன் இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, அவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் பத்தாது. அதான் சொல்றாங்களே வரலாற்று ஆசிரியர்கள், நீங்க 500 வருஷமே நீங்க தொழுதாலும், நோன்பு வச்சாலும், அமல்கள் செஞ்சாலும் இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு கண்ணுக்கு அந்த நியமத்துக்கு ஈடாகாது. எத்தனை வரலாற்று ஆசிரியர் எவ்வளவு சிறப்பு. இறைவன் கொடுத்து நம்ம எத்தனை வருஷங்கள் அமல்கள் செய்தாலும் இறைவன் கொடுத்த ஒரு உறுப்புகளுக்கு அவ்வளவு நியமத்துகள், அவ்வளவு பாக்கியங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில எவ்வளவு பயபக்தியோடு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த 63 வயது அந்த காலங்கள் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தொழுகவில்லை என்று பார்த்தால் ரொம்ப குறைந்த நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியினுடைய அந்த மரண நேரத்துல ஒரு 17 நாட்கள், சில ஹதீசுகளிலே 10 நாட்கள் என்று வருகிறது, ஆதாரபூர்வமாக நிறைய ஹதீசுகளிலே 17 நாட்கள் என்று வருகிறது. 17 நாட்கள்ல கடைசி அந்த சக்கராத் என்று சொல்லுவார்களே, மரணப்படுக்கை, 17 நாட்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 17 நாட்களிலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் கூட மயங்கி விடுவார்கள். அதுல திங்கட்கிழமை வஃபாத் ஆகிறாங்க. திங்கட்கிழமை வஃபாத் ஆகிறாங்க. அதற்கு முன்னாடி வியாழக்கிழமை மக்ரிப் வரை மஸ்ஜிதில் வந்து தொழுகை வைத்தார்கள். வியாழக்கிழமை மக்ரிப் வரை வந்தாங்க. அடுத்து அவங்களால வர முடியல, சுயநிலைமை இழந்துட்டாங்க, மயக்கு போட்டு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். தொழுகை போக முடியவில்லை. அந்த நேரத்திலும் கூட எவ்வளவு தொழுகையிலே பேணுதலாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அடுத்து வியாழக்கிழமை மக்ரிப் தொழுகிறார்கள். அடுத்து சனிக்கிழமை அவர்களுக்கு அந்த மயக்கம் என்பது லேசாக தெரிகிறது. சனிக்கிழமை பள்ளிவாசலுக்கு என்ன கூட்டு போங்க என்றார். என்ன பள்ளிவாசலுக்கு கூட்டு போங்க. மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. யாருக்கும் அப்படி வருவதற்கு சாத்தியம் இல்லை. எல்லாம் சகாபாக்கள் எல்லாம் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த பெருவிரல் எல்லாம் கீழே தரையில உரசி கொண்டு 2 பெருவிரலிலிருந்து ரத்தம் சிந்தி போய் கொண்டிருக்கின்றது. கீழே உரசி தொழுகை என்னால் விட முடியாது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழுதார்கள் என்று சொன்னால் வரலாற்றிலே அந்த சனிக்கிழமை மட்டும்தான் வந்து உட்கார்ந்து தொழுதாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை வஃபாத் ஆகிறாங்க, சனிக்கிழமை உட்கார்ந்து தொழுதாங்க.
ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுது இருக்கிறாங்களா இந்த தேவையில்லாத நிறைய இடங்கள் இந்த சேர் தொழுகை நாற்காலி தொழுகை நிறைய ஜுமாக்கள் நான் சொல்லி இருக்கிறேன். முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக அந்த சனிக்கிழமை அவர்கள் உட்கார்ந்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அடுத்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தொழுக வருவதற்காக வேண்டி அவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த மரண நேரத்திலும் கூட அவர்களால் முடியவில்லை என்றால் ஏன் முடியவில்லை? அவருடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. உடல் ஆரோக்கியம் இழந்து இருக்கிறது. மரண நேரம் கலிமா சொல்லிவிட்டார்கள். இறுதியாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அஸ்ஸலாத் அஸ்ஸலாத். முஃமின்களே, உம்மத்துகளே, அருமை தோழர்களே, சஹாபாக்களே, தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் தொழுகை விட்டு விடாதீர்கள். தொழுகையில் பேணுதலாக இருங்கள். பெருமானாருடைய கலிமாவுக்கு பின்னால் இறுதியாக பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை மரண நேரத்தில். அப்படி என்றால் தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. தொழுகையினுடைய விஷயத்தில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே சிந்திக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நாம் யார்? நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? எதற்காக வந்திருக்கிறோம்? எங்கே போகிறோம்? நம்முடன் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் கபருக்கு போய்விட்டார்களே. நமக்கு இந்த நொடியோ அடுத்த நொடியோ, இந்த நாளோ அடுத்த நாளோ, இந்த மாதமோ அடுத்த மாதமோ, எப்பொழுதோ தொழுக வேண்டுமே. திடீரென்று மரணித்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லுவோம்? காரணங்களை சொல்லி பழகி இருக்கிறோம். பல பேர் தொழுகிறவர்கள் எல்லாம் என்ன யோகியவான்களா? காரணத்தை சொல்லி பழகி இருக்கிறார்கள். தொழுது விட்டால் ஏதோ தவறுகள் இருந்தால் அதை வைத்து அல்லாஹ் மன்னிப்பார். அப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் தொழுக கூடாது என்பதற்கு பல காரண காரியங்களை சொல்லி நடப்பது என்பது இருக்கிறது. அது ஒரு மடமைத்தனமாக இருக்கிறது. அது மார்க்கத்தை முழுமையாக விளங்கியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. அது கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையில் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். இது மட்டுமா? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த இறுதி நேரத்தில் அவர்கள் தொழுகையில் அவ்வளவு உறுதியாக இருந்தார்களோ அந்த சஹாபாக்களும் அப்படித்தான். அருமை தோழர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறுகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இமாமத் செய்து கொண்டிருக்கிறார்கள். இமாமத் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிரி என்ன செய்கிறார்? அந்த கூர்மையான வாள் எவ்வளவு தீட்ட முடியுமோ, எவ்வளவு பதம் வைக்க முடியுமோ, எவ்வளவு கூர்மையாக்க முடியுமோ அந்த அளவிற்கு வாளை கூர்மையாக்கி, அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட 3 மாதங்கள் என்று எழுதுகிறார்கள் கிதாபுகளிலே, விஷத்தில் ஊற போட்டது அந்த வாளை. குத்தினால் தப்பிக்க கூடாது, உமர் குத்தினால் உடனே வஃபாத்தாக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி அவ்வளவு கூர்மையாக வாளை தீட்டி கிட்டத்தட்ட பல மாதங்கள் விஷத்திலே ஊற போட்டு அந்த வாளை எடுத்துக்கொண்டு இமாமாக நின்று கொண்டிருக்கின்ற ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குற்றப்படுகிறது. தொழுகையிலே குற்றப்படுகின்ற பொழுது குத்தி வாளை எடுத்தால் குடல் வெளியே தொங்குகிறது. குடல் வெளியே தொங்குது. அப்படியே கீழே சரிஞ்சிட்டாங்க ரத்த வெள்ளத்தில். உமர் ரலியல்லாஹு தஆலா சரிந்து கொண்டு அடுத்து அப்படியே தொழுகை முடிந்து விட்டது. சிறிது நேரத்தில் அப்படியே மயக்கம் தெளிந்து எழுகிறார்கள். எழுந்தவுடன் அவர்கள் என்ன கேட்டார்கள்? நாம இருந்தால் அங்க என்ன கேட்டிருப்போம்? என்னை யார் குத்தியது? இல்லையா? என்னை யார் குத்தியது? யார் இப்படி செய்தது? ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுந்தவுடன் கேட்டார்கள், நான் இமாமத்து செய்து கொண்டிருந்தேனே, எனக்கு பின்னால் உள்ள நீங்கள் எல்லாம் தொழுதீர்களா? சொன்னார்கள், ஜனாதிபதி அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நாங்கள் அப்படியே தொழுது விட்டோம், நாங்கள் எல்லாம் தொழுகை நிறைவேற்றி விட்டோம். அடுத்த வார்த்தை கேட்டாங்க உமர் ஃபாரூக் அவர்கள், அப்படி என்றால் நான் எப்பொழுது தொழுகுவது? குடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது, ரத்த வள்ளத்திலே கிடக்கிறார்கள். சுயநிலவு ஒரு அளவுக்கு தெளிந்து நான் எப்பொழுது தொழுகுவது என்று கேட்டார்கள். உடனே அருகில் இருந்த சில சகாபாக்கள் வந்தார்கள். உங்களுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்று மருந்தை ஊற்றுகிறார்கள், வாயில் நீரை ஊற்றுகிறார்கள். எது ஊற்றினாலும் வயிற்றின் வழியாக அது வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. வாயில் ஊற்ற வயிறில் வெளியே வருகிறது. வயிறில் குத்தியதின் காரணமாக அந்த ஓட்டையிலிருந்து வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. தண்ணீரும் மருந்தும். மரண நேரத்தில் கூட அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா மட்டுமல்ல, இது போன்ற நிறைய சஹாபாக்கள் தொழுகையினுடைய விஷயத்திலே ஏனென்றால் தொழுகையினுடைய மகத்துவம், அதனுடைய சிறப்புகள், அது எப்படிப்பட்ட ஒரு கடமை என்பதை முழுமையாக விளங்கியவர்கள். அதில் ஒருபோதும் அவர்கள் பொதுமூக்குத்தனமாக இருந்ததில்லை.
ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மிஹ்ராஜுடைய பயணத்துல இதே போன்ற அந்த நாள் மிஹ்ராஜ் பயணம் போகின்ற பொழுது பார்த்தார்களே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்கிறாங்க, நான் மிஹ்ராஜ் பயணம் போகின்ற பொழுது ஒவ்வொரு பாவங்கள் செய்யக்கூடியவர்களையும் நரகம் சொர்க்கத்தை, அதாவது சொர்க்க நரகத்தை பார்த்தாங்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தார்கள். என்னென்ன பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு நரகத்தில் எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டப்பட்டது. அதிலே ஒரு விஷயம், தொழுகை இல்லாதவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை என்பதை காட்டப்பட்டது. ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அந்த கூட்டத்தார்களுக்கு பெரிய பாறாங்கல்லை தூக்கி அவர்களுடைய தலையின் மீது போடப்படுகிறது. தலையின் மீது போடப்படுகின்ற பொழுது அந்த தலை அப்படி ஒன்றும் இல்லாமல் நசுங்கி போய்விடுகிறது. அந்த கல்லு மண்டையில பட்டு மண்டை நசுங்கிறது, கல்லு தெரிச்சு போய் விழுந்துறது. அந்த கல்லு யார் வீசினார்களோ, யார் தூக்கி போட்டார்களோ அவரிடத்தில் அந்த கல் ஓடி வருகிறது, அப்படி உருண்டு வருகிறது. கல் அவருடைய கைக்கு வந்தவுடன் அந்த தலை சரியாகி விடுகிறது, மீண்டும் மீண்டும் அப்படியே போடப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்தில், யாருக்கு இப்படி வேதனை செய்யப்படுகிறது என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனை ஓதி மறந்தார்களோ, குறிப்பாக குர்ஆனை மனனம் செய்து மறந்தவர்கள், அதே போன்று தொழுகையை விட்டவர்கள், இவர்களுக்கு தான் இந்த வேதனை செய்யப்படுகிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். என்றால் தொழுகையினுடைய விஷயம், தொழுகை விடக்கூடியவர்களுக்கு இது மட்டுமல்ல, எவ்வளவோ மோசமான தண்டனைகள், எவ்வளவோ இழிவுகள் எல்லாம் தொழுகை இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நஊது பில்லாஹ். நம்முடைய முஃமினான சகோதர சகோதரிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் நமக்கும் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தொழுகக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவிலிருந்து வழங்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மிஹ்ராஜினுடைய இரவினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தரக்கூடியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவினுடைய பொருட்டால் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எந்த ஒரு நோய் நொடிகளும் ஏற்பட்டு விடாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் முழு ஆஃபியத் என்னும் ஆரோக்கியத்தோடு அந்த ஏக இறைவன் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபட்டு அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து அவனுக்கு பொருத்தமான முறையில் மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. அதே போன்று நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரித்து கபரில் அடங்கியிருக்கக்கூடிய நமக்கு நெருக்கமான நம்முடைய குடும்ப முன்னோர்கள், பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பானாக. அவருடைய கபரை பிரகாசமாக ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கபரிலே சொர்க்கத்தின் விருதை வைப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் அனைவர்கள் மீது ரிதா என்னும் பொருத்தத்தை வழங்கி அவருக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக. நம்முடைய பாசத்திற்குரிய, நம்முடைய பிரியத்திற்குரிய அந்த கபர்வாசிகள் அவர்களுக்கும் நமக்கும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவானாக. இந்த துன்யாவில் வாழும் காலமெல்லாம் எந்த ஒரு முசீபத்தும் ஏற்பட்டு விடாமல், எந்த ஒரு நோய் நொடிகளும் ஏற்பட்டு விடாமல், மோசமான விபத்துக்களை விட்டு பாதுகாத்து அந்த சைத்தானுடைய தீண்டுதலை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இந்த மிஹ்ராஜினுடைய இரவினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தரல் புரிவானாக. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம் அனைவர்களுக்கும் எந்த ஒரு நேர தொழுகையும் விடுபடாமல் 5 நேர தொழுகையாளிகளாக வாழ்ந்து தொழுகையாளிகளாக மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் இந்த நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.